இப்படியே அழுதுட்டு இருந்தா நாங்க எப்படி மேடம் மேக்கப் பண்ண முடியும்? நாங்களும் காலையில இருந்து போட்டுட்டு இருக்கோம். நீங்க அழுது மேக்கப் கால் பண்ணிட்டு இருக்கீங்க. அழாதீங்க மேடம். நீங்க அழுதீங்கன்னா மேக்கப் போட முடியாது. போட்டாலும் நிக்காது மேடம். நீங்க முதல்ல அழுது முடிங்க. அதுக்கப்புறம் நாங்க மேக்கப் போடுறோம். என்னடி பிரச்சனை? எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்க மனசு வரும். இது பாராக்கலா கல்யாணம் பண்ணவங்களுக்கும் பிடிச்ச வாழ்க்கை அமையறது இல்ல. எல்லாரும் கிடைச்ச வாழ்க்கையதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அக்கா, பல அக்காக்கும் இப்படிதானே கல்யாணம் நடந்துச்சு. அவங்களும் இந்த கல்யாணம் வேணான்னு எவ்வளவு அழுதுருப்பாங்க. அவங்க இப்ப 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்றாங்கல்ல. அந்த மாதிரி உன் வாழ்க்கையும் மாறும்க்கா. ஏங்க அப்படி இல்ல. கல்யாணத்தை விட அப்படி என்னங்க முக்கியமான வேலை? ஏன்னா வீட்டுல எல்லாரும் நீங்க தான் இந்த கல்யாணத்துல முன்னாடி நடத்தி வைப்பீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீயே லேட்டாகனு சொன்னா என்ன அர்த்தம்? அப்பா அம்மா எல்லாரும் நம்பப்பட மாட்டாங்களா? எதுவா இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். சிவகங்கை வரைக்கும் போய்தான் ஆகணும். சிவகங்கை வரைக்குமா? ஏங்க நீங்க அங்க போயிட்டு திரும்பி வரதுக்குள்ள தாலி கட்டியும் முடிச்சிருவாங்களே. புரியுதுங்க. ஆனா போயா? ஏங்க உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லதான். அதுக்காக இந்த நிமிஷத்தை பார்த்து இப்படி எல்லாம் பண்ணலாமா? கல்யாணத்துக்கு மூத்த மருமக வரலன்னா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? கல்யாணத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எங்க வேணாலும் போங்க. ஐயோ மலர், நான் சொல்றதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? மலர், நான் அப்புறமா பேசுறேன், நீங்க வைங்க. ஏங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எங்க போறதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா போங்க. ஏங்க உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் தான் முக்கியமான வேலை இருக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டே இருக்கேன். திரும்ப திரும்ப வாங்க வாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்போதைக்கு எனக்கு அந்த கல்யாணம் முக்கியமா இல்ல இந்த வேலை முக்கியமான்னு கேட்டா அந்த வேலை தாங்க எனக்கு முக்கியம். நான் போய் தான் ஆகணும், புரியுதுங்களா? சும்மா தொந்தரவு பண்ணிட்டே இருக்காதீங்க. போன வைங்க.